தாவேகா தலைவர் நம்ம விஜய் சாரை வந்து வாண்டடாவே ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சில பேர்லாம் வந்து இன்டர்நெட்ல எல்லாரும் சேர்ந்து வந்து பண்றாங்க. இப்போ காலையில எந்திரிச்சா அவங்களோட வேலையே தான் அப்படின்ற மாதிரி. இது விஜய்க்குன்னு மட்டும் கிடையாது. இப்போ விஜயகாந்த் அவர்கள் இருந்தாங்க. விஜயகாந்த் அவர்களை பற்றி அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்துட்டு அவர் எவ்வளோ நல்லவராக இருந்தார், அவருடைய பர்சனலாக என்னென்ன இருந்தாருங்கிறதெல்லாம் தாண்டி அவர் தனிப்பட்ட நிலையில் சில சிக்கல்கள் இருந்திருக்கலாம், சில தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கலாம். அதை பொது வாழ்க்கையை கொண்டுட்டு வந்தது மீடியா தானே. அது சரி தவறுங்கிறதெல்லாம் தாண்டி அவரை வந்துட்டு டீஃபேம் பண்ணதுக்கான மிக முக்கியமான காரணம் வந்துட்டு நம்ம குடும்பம் தான். அந்த டைமில் வந்துட்டு அவர் ஏதோ ஒன்று பண்ணுவார், அதை வந்துட்டு நம்ம வேறு மாதிரி பார்ப்போம் அப்படின்னும் போது அது அப்படியே வேறு தளத்தில் போயிடுச்சு. அவர் ஒரு கேண்டிடேட் அடித்தாருன்னு சொல்கிறோம், அவரோட உதவியாளரை வந்துட்டு கீழே போன்னு சொல்லி சொன்னது வந்துட்டு அப்புறமா அது அடிச்சு தான் மாறிச்சு. இல்லை அவர் உண்மையிலேயே அடிச்சு கூட இருக்கலாம். 10 பேரை வேலைக்கு வச்சுப்பா அவர் அந்த பக்கம்லாம் வருவார், என்னென்னலாம் பண்ணுறாரோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தவறுன்ற மாதிரி பார்த்து போட்டுவிடுங்கன்னு சொல்லி ஒரு 10 பேரை வேலைக்கு வச்சு ஏதாவது ஒரு நிலைகளில் பண்ணோம் அப்படின்னா அவங்களும் ஐடி விங்கில் வேலை பார்க்கணுன்ற நம்பிக்கையில் தான் அதை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது உண்மையிலேயே ஐடி விங்கா? இப்போ விஜய்க்கான ஒரு டைம் அது. விஜய் காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி வந்து சீமான் அடித்து காலி பண்ணணுமோ இப்போ விஜய் அடித்து காலி பண்ணணும் போது அவருக்கு என்ன இருக்கும், பர்சனலாக என்னென்ன இருக்கும் நோட்டுங்க. பர்சனலாக ஏதாவது விஷயம் கிடைக்குதான் பாருங்கள், எங்கெங்கெல்லாம் ஒரு வெளியில் வரல அடிங்க, எங்கெங்கெல்லாம் ஒரு வெளியில் வந்து ஏதாவது தப்பாக பேசுகிறாரு பிடிங்க அப்படின்னு என்னென்ன விஷயங்களை விஜயை வச்சு நீங்கள் வந்துட்டு ஹராஸ் பண்ணணுமோ அதற்கான வேலையை தான் செய்கிறாங்க. சிம்பிளான உதாரணம், 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட இன்னைக்கு திரையார்வலர் அஷ்ரப் அண்ணா இருக்காங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கு. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, தாவேகா தலைவர் நம்ம விஜய் சாரை வந்து வாண்டடாவே ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சில பேர்லாம் வந்து இன்டர்நெட்ல எல்லாரும் சேர்ந்து வந்து பண்றாங்க. இது ஒரு விஷயமாவே எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ காலையில எந்திரிச்சா அவங்களோட வேலையே தான் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு விஷயம்லாம் சொல்றாங்க. இது உண்மையா? இல்லை, இது உண்மைங்கிறத தாண்டி இப்போ இது தாவேக தலைவர்னு இல்லை, எல்லா தலைவர்களுக்கும் ஆரம்பத்திலேருந்து நடந்த ஒரு விஷயம் தான் இது. இன்னைக்கு நேற்றுன்னு இல்லை, மகாத்மா காந்திலேருந்து ராஜாஜிலேருந்து யாரெல்லாம் அரசியலுக்கு வந்தாங்களோ அந்தந்த தருணத்தில் எதிரில் யார் இருக்காங்களோ அவங்கள பற்றி பேசவோ எழுதவோ இல்லை அவங்களுடைய குறைகளை சுட்டி காட்டவோ இல்லை குறையே இல்லைன்னாலும் குறைய உண்டு பண்ணி இது தவறுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் எப்போவுமே வேலை பார்க்கும். அதற்கான பேர் வேறு வேறு பரிமாணத்தில் இருந்திருக்கலாம். இன்றைக்கி அதை வந்துட்டு ஐடி விங்குன்னு கூட நம்ம வந்துட்டு கௌரவமாக சொல்லலாம். என்ன வேணாலும் இருக்கலாம்னு வைங்களேன். ஒரு காலகட்டத்திலையும் யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ வந்துட்டு ப்ரெஸ், அதாவது பத்திரிகை மட்டுமே வீரியமாக இருந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு தருணத்தில் வந்துட்டு ஒரு பத்திரிகை அப்படின்னும் போது அந்த பத்திரிகை தர்மத்தை தாண்டியும் இந்த கட்சிக்காக சார்பு எடுத்து வேலை பார்த்த ஆட்களும் இருந்திருக்கலாம். அது ஒரு காலம். ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு பத்திரிகை தேவைப்படுது, ஒரு மீடியாவுடைய சப்போர்ட் தேவைப்படுதுங்கிறதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு ஐடி விங் தேவைப்படுது. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு இப்போ அந்த ஐடி விங்குக்கு வந்துட்டு ஒரு அரசு அங்கீகாரமோ இல்லை வந்துட்டு ஒரு வரையறையோ இல்லை ஒரு பத்திரிகை தர்மமோ இது எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் நானும் ஒரு ஐடி விங்கை நடத்துகிறோம் அப்படின்னும் போது நமக்கு என்ன தர்மம் இருக்க போது, என்ன நேர்மை இருக்க போது, இல்லை என்ன நம்ம இப்படி தான் இருக்கணுன்ற வரையறை என்ன இருக்குது? பர்சனல் அஜெண்டாவை சொல்கிறேன். அதாவது வந்துட்டு இப்போ ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னா அவர் வந்துட்டு பொய் பேசக்கூடாது, பத்திரிகை தர்மத்தை மீறக்கூடாதுன்னு ஒரு வரையறை இருக்கும். அந்த தர்மத்தை அவங்க மேக்ஸிமம் மீற மாட்டாங்க. அதில் யாராவது ஒன்று எங்கேயாவது அத்திப்பூ போத மாதிரி ஏதாவது ஒரு தவறு நடக்கலாமே தவிர்த்து மீதியெல்லாம் அவங்க ஒரு தர்மத்தை நோக்கி பயணிக்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட காலகட்டத்திலேயே வந்துட்டு எதிரில் இருக்கக்கூடியவங்க வந்துட்டு நல்லவங்க கெட்டவங்கிற முரண்பாடை எல்லாம் தாண்டி தவறு பேசின கூட்டங்கள் இருந்தது. அப்படிப்பட்ட நிலையை தாண்டி இன்றைக்கி நாம் எப்படி ஒரு சூழலில் இருக்கோம் அப்படின்னா, சோஷியல் மீடியாங்கிற ஒரு பர்ஃபெக்டான ஒரு யாரை வேணாலும் அட்ராசிட்டியாக நம்ம என்ன வேணாலும் பேசலாங்கிற ஒரு தளத்தில் இருக்கும்போது இங்கே நம்ம நேர்மையையும் நியாயத்தையும் எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு தவறான ஒரு சித்தாந்தத்தை நோக்கி தான் நாம் போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது தவறு. இங்கே அப்படியெல்லாம் நம்ம பேசவே முடியாது. ஏன்னா இங்கே எல்லாருக்குமே ஒரு அஜெண்டா இருக்குது, எல்லாருக்குமே ஏதோ ஒரு புரிதல் இருக்குது. அந்த புரிதல் வந்துட்டு சரியோ தவறோ இவங்களுக்காக நான் வேலை பார்த்தாகணுன்ற ஒரு நிர்பந்தம் இருக்குது. அப்படின்னும் போது இது விஜய்க்குன்னு மட்டும் கிடையாது. இப்போ விஜயகாந்த் அவர்கள் இருந்தாங்க. விஜயகாந்த் அவர்களை பற்றி அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்துட்டு அவர் எவ்வளோ நல்லவராக இருந்தார், அவருடைய பர்சனலாக என்னென்ன இருந்தாருங்கிறதெல்லாம் தாண்டி அவர் தனிப்பட்ட நிலையில் சில சிக்கல்கள் இருந்திருக்கலாம், சில தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கலாம். அதை பொது வாழ்க்கையை கொண்டுட்டு வந்தது மீடியா தானே. அது சரி தவறுங்கிறதெல்லாம் தாண்டி அவரை வந்துட்டு டீஃபேம் பண்ணதுக்கான மிக முக்கியமான காரணம் வந்துட்டு நம்ம குடும்பம் தான். அந்த டைமில் வந்துட்டு அவர் ஏதோ ஒன்று பண்ணுவார், அதை வந்துட்டு நம்ம வேறு மாதிரி பார்ப்போம் அப்படின்னும் போது அது அப்படியே வேறு தளத்தில் போயிடுச்சு. அவர் ஒரு கேண்டிடேட் அடித்தாருன்னு சொல்கிறோம், அவரோட உதவியாளரை வந்துட்டு கீழே போன்னு சொல்லி சொன்னது வந்துட்டு அப்புறமா அது அடிச்சு தான் மாறிச்சு. இல்லை அவர் உண்மையிலேயே அடிச்சு கூட இருக்கலாம். ஏன்னா அவர் நிறைய பேரை வந்துட்டு அன்பின் மிகுதியால் அடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் கட்டி அணைச்சிருக்காருங்கிறது இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே பேசுகிறாங்க. ஸோ அவருக்குமே அது நடந்திருக்குன்னும் போது விஜய்லாம் இன்றைக்கி அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு கத்துக்குட்டி தான். அவருக்கு இது நடக்காது அப்படின்னா அவருக்கு நடந்தே ஆகணும். அவருக்கு நடக்கலன்னா வேறு யாருக்கு நடக்கும்? அது இந்த கட்சியா அந்த கட்சியாங்கிறத விட பொதுவாக எல்லா கட்சியினுடைய பார்வையும் இன்றைக்கி விஜய் மேலே இருக்குது. அப்போ விஜய் அடிச்சாகணும், விஜயை ஒழிச்சாகணும் போது என்ன பண்ண முடியும்?
நீங்கள் வந்துட்டு நேர்மை இல்லாத தர்மம் இல்லாத ஒரு நிலையை நோக்கி நாம் போகணும். அப்போ அவர் செஞ்ச ஒரு சின்ன மேட்ரு கூட வந்துட்டு தவறே இல்லை அப்படின்னா கூட அதை தவறாக காட்டுவதற்கான ஒரு குழுவை அமைக்கணும், ஒரு கூட்டத்தை செட் பண்ணுங்கிறது தான் இங்கே எதார்த்தம். அந்த கூட்டம்ங்கிறது வந்துட்டு ஐடி விங்குன்னு ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய ஆட்கள் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம். அதுக்கு பிஎன்சி ரேஞ்சில் வந்துட்டு வேற ஒரு கிரேடில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை வந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு ஒரு 10 பேரை வேலைக்கு வச்சுப்பா அவர் அந்த பக்கம்லாம் வருவார், என்னென்னலாம் பண்ணுறாரோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தவறுன்ற மாதிரி பார்த்து போட்டு விடுங்கன்னு சொல்லி ஒரு 10 பேரை வேலைக்கு வச்சு ஏதாவது ஒரு நிலைகளை பண்ணோம் அப்படின்னா அவங்களும் ஐடி விங்கில் வேலை பார்க்கணுன்ற நம்பிக்கையில் தான் அதை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது உண்மையிலேயே ஐடி விங்கா யார் தலைமையில் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் விஜயை டிஃபேம் பண்ணணுன்றதுக்கு ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ சீமான் அவர்கள் இருந்தார், இப்போ மட்டும் அவர் முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்காரு. ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அவர் பேசுகிற எந்த சிஸ்டமும் எதுவுமே தமிழ்நாட்டில் கொண்டுட்டு வர முடியாதுங்கிற மாதிரியான ஒரு கற்பனை. இப்போ சங்கர் படத்தில் என்ன கற்பனை இருக்கோ அந்த கற்பனை தான் சீமானுடைய பேச்சில் இருக்கும். ஆனால் அப்போ நம்ம அவரை நம்பணும்ல, அவர் ஏதோ ஒன்று பண்ணிடுவார் போல, அவர் நிச்சயமாக பண்ணிடுவாருன்னு நம்ம நம்பணும்ல. இந்த ஒரு வருஷமாக ஏன் அவரை நம்ப மாட்டோம்? அதே தான் பேசுகிறாரு அதே சீமான், திருப்பி வேறு எந்த மாற்றமும் பண்ணல. பெரியார் விஷயத்தை விட்டுருங்க, அதை தவிர்த்துட்டு மீதி அவர் பேசினது எல்லாம் அதே தான். பழைய இந்த ஸ்கூல் பேக்கெல்லாம் வந்துட்டு ஸ்கூல்லேயே வச்சுட்டு போயிடலாம், புக்கு கொடுக்க மாட்டேன், நோட் புக் கொடுக்க மாட்டேன், கல்வியை மாற்றிடுவேன்ட்டு என்னென்னமோ சொன்னார்ல. இது எதுவுமே ப்ராக்டிக்கலாக தமிழ்நாட்டில் பாசிபிளே கிடையாது. ஆனால் அவர் அப்போ சொல்லும் போது நம்ம நம்பணும்ல. அவரை ஏன் இந்த 6 மாதம் 1 வருஷமாக நம்ம நம்பலை? ஃபுல்லாக ட்ரோல் பண்ணிட்டே வந்தாங்க. நம்ம வந்து ஓகே எல்லாருமே ட்ரோல் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில், அப்போ உண்மையாகவே அவர் அப்படி தான் போல அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாருக்கும் கிரியேட். அவ்வளோதான். யாரை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சா? யார் சீமானை ட்ரோல் பண்ணணும்? இல்லை சீமானை ட்ரோல் பண்ணதை வந்துட்டு ஒரு தடவை ட்ரோல் பண்ணிட்டு அதோட நார்மல் காமன் பீப்புள் போயிடுவான். ட்ரோல் பண்ணிக்கிட்டே யார் இருப்பா? அதையே வேலையாக வச்சுருக்கக்கூடிய, இல்லை அதையே அஜெண்டாவாக கொடுக்கப்பட்ட ஏதோ ஒரு டீம் வேலை செஞ்சால் தான் அது சாத்தியமாகும். அதை தவிர்த்துட்டு அது வந்துட்டு ப்ராக்டிக்கலாக பாசிபிளே கிடையாது. நீங்கள் அது வந்துட்டு இல்லாமல் பண்ணவே முடியாது. அப்படின்னும் போது இந்த 1 வருஷமாக நான் சீமானை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம்? ஒரு க்ளவுனாக தான் பார்க்குறோம், ஒரு காமெடியாக பார்க்குறோம், ஒரு நகைச்சுவையாளனாக பார்க்குறோம் போது எப்படி நடந்தது? ஏன்னா ஒரு டீம் வேலை செய்யுது. இவர் இதுக்கு மேலே நமக்கு தேராது, சரிப்பட்டு வராது, ஆள் அடிச்சு விடுன்னு சொல்லும் போது அவங்க வந்துட்டு ஒரு விதமாக ஒரு நிலையை ஒன்று செட் பண்ணுறாங்க, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இது இவன் இப்படி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் செட் பண்ணுறாங்க. ஏன்னா இதே விஜயலட்சுமி பிரச்சனை பல வருஷமாக ஓடிட்டு இருக்கு. அன்னைக்கெல்லாம் சீமானுக்கு இல்லாத பிரச்சனை இந்த 1 வருஷத்துல என்ன? ஏன்னா இதே மாதிரியான ஒரு நிலை வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ சீமான் அவர் தவறானவர்ன்ற புரிதலுக்குள்ளே நாம் வரணுங்கிற ஒரு விஷயத்தை அவங்க செட் பண்ணுறாங்க, செட் பண்ணிட்டாங்கன்னும் போது இப்போ விஜய்க்கான ஒரு டைம் அது. விஜய் காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி வந்து சீமான் அடித்து காலி பண்ணணுமோ இப்போ விஜய் அடித்து காலி பண்ணணும் போது அவருக்கு என்ன இருக்கும்? பர்சனலாக என்னென்ன இருக்கும் நோண்டுங்க. பர்சனலாக ஏதாவது விஷயம் கிடைக்குதா பாருங்கள். எங்கெங்கெல்லாம் ஒரு வெளியில் வரல அடிங்க, எங்கெங்கெல்லாம் ஒரு வெளியில் வந்து ஏதாவது தப்பாக பேசுகிறாரு பிடிங்க அப்படின்னு என்னென்ன விஷயங்களை விஜயை வச்சு நீங்கள் வந்துட்டு ஹராஸ் பண்ணணுமோ அதற்கான வேலையை தான் செய்கிறாங்க. சிம்பிளான உதாரணம், விஜய் வெளியில் வராருன்னும் போது வந்துட்டு விக் வச்சுட்டு வராரு, ஒரு மண்டையில் ஓட்டலாம் தெரியுது பார்த்தீங்களான்னு சொல்லி எல்லாம் ஜூம் பண்ணிலாம் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் மட்டும்தான் அப்படி வராரா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. அவர் வந்துட்டு அது உண்மையிலேயே விக்லையோ இது நம்ம அதுக்குள்ளேயே போக தேவையில்லை. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் வெளியில் வரும்போது விக்கோட வராங்க நீங்கள் நம்மளுக்கு கணக்கு எடுக்கலாம். கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். ஆனால் மேட்ரு என்னன்னா நம்ம விஜயை மட்டும்தான் சொல்லுவோம். ஏன்னா அதுதான் இங்கே பாயிண்ட்டு. மீதி வந்துட்டு ஒரு 10 பேர் விக்கோட கூட வரலாம், இல்லை அப்படி வந்துட்டு ஒரு வரும்போது ஃபேனு காட்டி அந்த விக்கு பறந்து கூட போகலாம். ஆனால் அதை நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். விஜய் இங்கே ஒரு விஷயத்தை செய்கிறார் அப்படின்னா அது இங்கே பல ஆயிரம் கண்களுக்கு வந்துட்டு தீனி. அந்த தீனியினுடைய விளைவாக தான் நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விஜயை அடித்தா ஓகே இது ஒரு வேலையாகவே வச்சுப்போம், செஞ்சால் மனுஷன் வந்துட்டு உட்காந்துருவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணுறதுங்கிறதுல எந்த வித டவுட்டும் கிடையாது. ஓகே, இப்போ இதனால் அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட்டாக இருக்கும்? இவரை ட்ரோல் பண்ணுறதுனால ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு அப்படி ஒரு லாபமான விஷயமா என்ன இருக்கும்? இல்லை அதாவது எப்படின்னாங்க, இப்போ வந்துட்டு ஒரு நிர்வாகமோ இல்லை ஒரு நிலையோ ஒரு 10 பேர் வேலைக்கு வைக்கும். அந்த 10 பேருக்கு சம்பளம். ஸோ அவங்களுக்கு சம்பளம் தான். யாரை ட்ரோல் பண்ணுறோங்கிறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது. அவங்களுக்கு எந்த விதமான சித்தாந்தத்துக்குள்ளேயும் அவங்க இல்லை. ஆனால் அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க இதை ஒரு தொழிலாக வச்சு சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க யார் அப்படின்னா ஒரு கட்சியை சார்ந்தோ இல்லை ஏதாவது ஒரு நிலையில் வந்துட்டு என்னன்னா, விஜய் வந்துட்டு இந்த இடத்துல டிஃபேம் ஆறார் அப்படின்னா அந்த இடத்துல நான் ஏற மாட்டேனா? இப்போ விஜய் அடித்து ஒரு இடத்துல வந்துட்டு உட்கார வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல இன்னொரு கட்சிக்கான ஒரு வாய்ஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, அது ஏறும். இப்போ இவர் இப்படி கேவலமாக ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு வந்துட்டு ஒரு 10 பேர் பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்களா எங்கள் அண்ணனை போய் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணார் பார்த்தீங்களான்னு சொல்லி இங்கே ஒரு பாசிட்டிவாக வேற ஒரு கட்சியை சார்ந்த வேற ஒரு நபர் வந்துட்டு இங்கே ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் இவர் புது ஆள், அரசியல் தெரியுமோ தெரியாதோ, வழமையாக நாம் யாருக்கு ஓட்டு போட்டோம், அரசியல் பரம்பரையாக யாரில் இருக்கா, அவங்ககிட்ட போட்டோம்னா நம்ம கேட்டதெல்லாம் உடனே வரும். ஒரு கவுன்சிலரை பார்க்கணும்னா கூட டக்குன்னு பார்க்கலாம், தண்ணி வரலன்னா உடனே வரும். விஜய் என்ன பண்ணுவார்னே நமக்கு தெரியாது. இதெல்லாம் தாண்டி அவரோட ட்ரோலுக்கே அவரால் வந்துட்டு பதில் சொல்ல முடியலன்னும் போது நம்மளோட குறைகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லுவாரா? மக்கள்கிட்ட இப்படி ஒரு கேள்வி ஒன்று வரலாம் இல்லையா? ஸோ அந்த ஒரு அஜெண்டாவில் தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
ஓகே, அப்போ அந்த பரம்பரையாக அரசியல் பண்ணுறவங்கன்ற மாதிரி இடையில சொன்னீங்களா, அவங்க தான் ட்ரோல் பண்ணுறதுக்கு? இல்லை, அவங்களாவும் இருக்கலாம். இப்போ எப்படின்னா, இப்போ பரம்பரையாக வந்துட்டு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இப்போ 2 கட்சிகள் தாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். 50-60 வருஷமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே தான். இதை தாண்டி வேறு யாருமே வந்ததில்லை. இன்னொரு 5-10 வருஷத்துக்கும் வர முடியாது. அதுதான் யதார்த்தமான உண்மை. இவங்களோட கூட்டணி வச்சா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும்னு வைங்களேன். அப்போ அப்படின்னும் போது வந்துட்டு இவங்களில் 100 பேர் இருப்பாங்கல்ல, இவங்களில் வந்துட்டு இவங்களோட இடத்த நிரப்புறதுக்கான வேலையை வந்துட்டு அவங்க செய்வாங்கல்ல. இப்போ விஜய் வராரு ஒரு இடத்துக்கு அப்படின்னா, இது இன்னைக்கு இல்லை, எம்ஜிஆர் கலைஞர் காலத்துலேருந்தே இருக்குது. கலைஞர் வந்துட்டு பேச்சாற்றலில் வந்துட்டு நீங்கள் கலைஞர் அடிச்சுக்கவே முடியாது. கலைஞர் வந்துட்டு ஆக சிறந்த பேச்சாளர். ஆனால் அப்பேற்பட்ட கலைஞரே நின்று பேசுறதுக்கும் போது எம்ஜிஆர் வராரு அப்படி மீட்டிங்குன்னா கூட்டம் எம்ஜிஆர் பக்கம் போயிடும். எம்ஜிஆர் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போயிட்டாருன்னா கூட்டம் கலைய ஆரம்பிக்குங்கிற ஒரு நிலை இருக்குல்ல. இது கலைஞருக்கே இதாங்க நிலை. கலைஞரை விட சிறந்த பேச்சாளர்கள் இன்றைக்கி திராவிட கட்சிகள் இருக்கிறாங்களா? கலைஞர் பேச்சுக்கே உட்காராத ஆளுங்க இன்றைக்கி வேறு யாராவது பேசினா உட்காந்துருவாங்களா? அப்போ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அப்படின்னும் போது இன்றைக்கி விஜய் வந்துடுறாருன்னு வைங்களேன், 5 நிமிஷம் ஒரு துண்டிச்சீட்டை பார்த்து பேசினா கூட அது ஹெட்லைன்ஸு. அவருக்கு பேசவே தெரியலங்க, அவர் வந்துட்டு துண்டிச்சீட்டை பார்க்குறாரு அப்படின்னா அவர் தான் எம்ஜிஆர், அவர் சொல்கிறது தான் இங்கே வேத வாக்குன்ற மாதிரி ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்போ வந்துட்டு அந்த மனுஷன் ஏதோ பேசுகிறான்ற மாதிரி ஒரு நிலை இருக்குல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எதிரில் இருக்கும் ஒரு கலக்கமாக தானே இருக்கும். அது எந்த கட்சியாக இருக்கட்டும், அது டிஎம்கே வரட்டும் ஏடிஎம்கே வரட்டும், ஒரு கலக்கம் இருக்கும் இல்லையா? அப்போ அப்படின்னும் போது நம்ம எடுத்த நிலை நிறுத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த வேலையை அவங்க கூட செய்யலாம். இல்லை, எத்தனையோ கட்சிகள் வந்துட்டு விஜய்க்கு முன்னாடி வந்த கட்சிகள் இன்றைக்கி அந்த கட்சியினுடைய இடமே தெரியாமல் எத்தனையோ கட்சிகள் இருக்குது. அப்போ அந்த கட்சிகள்லாம் நமக்கு ஒரு வேல்யூ இல்லையேன்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையாகவும் பண்ணலாம். இப்போ திராவிட கட்சிகள் மேபி தைரியமாக கூட இருக்கலாங்க, விஜய் வந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ணிட முடியாது, அடுத்த 10 வருஷத்துக்கு விஜய் வர முடியாதுங்கிறது அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். ஆனால் அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் அதுக்கு அடுத்த நிலையிலன்னு ஒரு 10 கட்சி இருக்குல்ல தமிழ்நாட்டில், அவங்க வந்துட்டு ஒரு 10 சீட்டையோ 5 சீட்டையோ 4 சீட்டையோ டிஎம்கே கிட்டையோ ஏடிஎம்கே கிட்டையோ வாங்கி அவங்களோட வாழ்க்கையை அரசியல் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்த ஆட்கள் அந்த இடத்துல விஜய் உடைக்கிறாரு அப்படின்னா, அந்த கூட்டணியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா, அப்போ அவங்களுக்குலாம் வந்துட்டு விஜய் டிஃபேம் பண்ணுறதுல ஒரு நன்மை நடக்க தானே செய்ய போகுது. ஸோ அவங்களுமே வந்து ஒரு பார்ட்டாக அதை பண்ணுவாங்க. டெஃபினட்டாக. ஏன்னா அவங்களுக்கு இதை தாண்டி ஒரு வேலை என்னங்க இருக்குது. அவங்களுக்கே வந்துட்டு இப்போ அரசியலுக்கு அரசியலுக்கு வராங்களே, மக்களுக்கு நல்லதுன்றதெல்லாம் தாண்டி என்ன மக்களுக்கு நல்லது செஞ்சிட முடியும் இப்போ வரக்கூடிய காலங்களில் யோசிச்சு பாருங்க. இதற்கு முன்னாடி இருந்த திராவிட கட்சிகள் வந்துட்டு ஒரு வரையறையை வச்சிருக்கு, நம்ம வளர்றதுக்கான சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்தாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்கிறத தாண்டி இப்போ வரக்கூடிய அரசியல் தலைவர்கள் யாராவது இருக்கட்டுமே, மக்களுக்கு தீங்கு செய்யாமல் இருந்தாலே அது மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம். நல்லதுங்கிறத நீங்கள் புதுசாக என்ன பண்ணிட முடியும்? இப்போ கல்வியில் வந்துட்டு ஈஸியாக ஏதாவது பண்ணிட முடியுமா? இல்லை நீட்டை விளைக்கிற முடியுமா? இல்லை வந்துட்டு கல்வியினுடைய ஃபீஸை எல்லாத்தையும் குறைச்சிட எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா கடைசியில் எதுவாக இருந்தாலும் நம்ம மத்திய அரசுக்கு கட்டுப்படுவோம், ஏதோ ஒரு நிலையில் வந்துட்டு அவங்க சொல்கிறது தான் கேட்போம். அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய பிடி அங்கே தான் நிற்கும். ஸோ அப்படின்னும் போது நம்ம பெருசாலாம் ஒன்றும் பண்ணிடவே முடியாது. இப்போ அப்படின்னும் போது இவங்க எல்லாருக்குமே வேலை என்ன அடுத்து? அரசியலை தாண்டி இவங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ கமல் சார் சொல்கிறார்ல, எனக்கு நான் சினிமாவை தவிர ஒன்றும் தெரியாதுன்னு. அதை விட மோசம் அரசியல்வாதிகள், அவங்களுக்கு அரசியலை தவிர ஒன்றுமே தெரியாதுன்னும் போது அப்போ அந்த இடத்த எல்லாம் வந்துட்டு விஜய் காலி பண்ணுறாரு. நம்ம வந்துட்டு நம்மளுக்கான வேலையெல்லாம் போகுது, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அப்போ நமக்கான ஒரு இமேஜ் இருக்கும். நம்ம விஜய் வந்து அந்த இடத்துல வந்துட்டு வேற ஒரு ஆளுக்கு வந்துட்டு லைம் லைட்டே கிடைக்கல அப்படின்னும் போது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக விஜய் ஏதாவது ஒரு டிஃபேம் பண்ணணும். டிஃபேம் பண்ணும்போது அது வந்துட்டு ஒரு கேள்வியாக இந்த எதிரில் இருக்க மனிதர்கள் கிட்ட வைக்கப்படும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏங்க நேற்று வந்து ஒரு அரசியல் அவரெல்லாம் என்னங்கன்னு சொல்லிட்டு இவங்க தைரியமாக பேசிட்டு போகிற மாதிரியான ஒரு நிலை. அதுக்கு போகும்போதே பின்னாடி ஒரு 10 பேர் ஃபோட்டோ ஷூட் வேறு பண்ணி அதை வந்துட்டு அவங்களுக்கு இன்ஸ்டாலரில் கொம்பு வச்ச சிங்க மடான்லாம் பாட்டெல்லாம் போட்டோம் அப்படின்னா அது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகும். ஏதாவது ஒன்று வேணும் இல்லைங்க, எதுவுமே இல்லாமல் நீங்கள் எப்படி அரசியல் பண்ணுவீங்க? ஓகேண்ணா, இப்போ விஜய் சார், விஜயகாந்த் சார், ஸோ விஜயகாந்த் சாரை ட்ரோல் பண்ணது வந்து லேட்டராக தான் எல்லா மக்களுமே வந்து நம்ம எல்லாருமே ரியலைஸ் பண்ணோம் தப்பு அப்படின்னு. ஸோ இவருக்கு எப்படி முன்னாடியே ரியலைஸ் பண்ணுறாங்க? வாய்ப்பே இல்லை. நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணுவாங்க. விஜயை ட்ரோல் பண்ணாலும் நம்மளும் சேர்ந்து கூட சேர்ந்து எல்லாரும் ட்ரோல் தான் பண்ணுவோம். கடைசியாக ஒரு கட்டத்துக்கு மேலே ஐயோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இதில் விஜய் ரொம்ப புத்திசாலி. விஜயகாந்த் அவர்கள் மாட்டின மாதிரி விஜய் மாட்டுவதற்கான சாத்தியங்களே இல்லை. ஏன்னா விஜயகாந்த் வந்துட்டு ரொம்ப எளிமையான வெள்ளந்தியான மனிதர். அவர் வந்துட்டு இந்த அரசியலுக்கு சொல்லுவாங்கள்ல, அரசியலுக்கு நல்லவன் தேவையில்லை, வல்லவன் தான் தேவைன்னு. விஜயகாந்த் அவர்கள் நல்லவர். ஸோ நல்லவர் வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு நீங்கள் எல்லாரையும் நம்பி பழகிற மாதிரியான ஒரு சூழல் ஒன்று வரும். எல்லார்கிட்டையும் டக்குன்னு ஏதாவது வார்த்தைகள் விட்டுற மாதிரி வரும். விஜய் அப்படி கிடையாது. விஜய் நல்லவர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி விஜய் வல்லவர், டவுட்டே கிடையாது. ஸோ அப்படின்னும் போது விஜய் வந்துட்டு இதில் அவ்வளோ ஈஸியாக சிக்கிற மாட்டார். இந்த டைலாக்னு சொல்லலை, சிலுவண்டு சிக்கும் இது சிக்காது, ஏதோ டைலாக்னு சொல்லலை, அந்த மாதிரி ஒரு அவ்வளோ ஈஸியாக சிக்கிற மாட்டார். அப்படியே சிக்கிட்டா கூட எனக்கு தெரிஞ்சு தப்பிச்சிருவாருன்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இந்த ட்ரோல் மேட்டரை பற்றி பேசிட்டு இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.